வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலை, ரயில் மற்றும் தரைவழி போக்குவரத்து பாதிப்பு, மீனவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. விஜய்க்கு மட்டும் ஏன் விசேட வாழ்த்து? ஜனாதிபதி அனுரவிடம் ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி. சானி அபேசகர பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்வு, நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. ஸ்டாலின் போல் விஜயம் கடிதம் எழுதுகின்றார், பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கும் இலங்கை மீனவர் கூட்டமைப்பு. நிரந்தர வீடுகள் அமையும் வரையில் தற்காலிக வீடுகளை அமையுங்கள், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. தேவைக்கு அதிகமாக போலீஸ் நிலையங்களை மூட அரசாங்கம் ஆலோசனை, அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல். துபாய் அசிதவின் 105 பவுன் தங்கம் மற்றும் சொத்துக்கள் முடக்கம், நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பெசாக் அலங்காரங்கள் மற்றும் தன்சல்களில் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை, மீறினால் கடும் நடவடிக்கை. கிளிநொச்சியில் தொடர் கைவரிசை, 9 வீடுகளில் திருடிய கணவன் மனைவி கைது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம், வடக்கு கிழக்கில் உணர்வு எழுச்சியுடன் அனுஷ்டிப்பு. இனி விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் நிலவுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் காரணமாக நிலவுகின்ற சீரற்ற காலநிலையால் இலங்கையின் பல பகுதிகளில் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடற்தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. புத்தளம் ரயில் மார்க்கத்தில் அடிப்பகுதியில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் கொழும்பு புத்தளம் மார்க்கத்திலான ரயில் சேவைகள் இன்று வரையில் சிலாபன் ரயில் நிலையம் வரையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி கொழும்பிலிருந்து புறப்படுகின்ற அனைத்து ரயில்களும் சிலாபம் வரை மட்டும் பயணிக்கும். நாளை காலை ரயில்கள் சிலாபத்திலிருந்து கொழும்பு நோக்கி திரும்பும் என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. தெற்கு அதிவேக வீதியின் வெளிப்பெண்ண இடைமாறல் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அங்கிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் பிரவேச வழி சிறிய வாகனங்களுக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் மாத்திரை நோக்கி பயணங்கள் மற்றும் கொழும்பு நோக்கிய கனரக வாகன போக்குவரத்திற்கு தடையில்லை என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக புத்தளம் மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக புத்தளம் சாகிரா தேசிய கல்லூரி வளாகம் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு பாடசாலை கட்டடங்களுக்குள் நீர் புகுந்துள்ளமையால் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக ஒருவர் உயிரிழந்து 203 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி, காலி, மணராகலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் பெய்து வருகின்ற கடும் மழை மற்றும் சீரற்ற வானிலையினால் ஒட்டுமொத்தமாக 62 குடும்பங்களைச் சேர்ந்த 203 நபர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ரத்னபுரி மாவட்டத்தில் அனர்த்த அபாயத்தை எதிர்கொண்டுள்ள 7 குடும்பங்களைச் சேர்ந்த 17 நபர்கள் தற்காலிகமாக பாதுகாப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். மேலும் நாடு முழுவதும் 39 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதோடு ஒரு சிறு அல்லது நடுத்தர அளவிலான வணிக நிறுவனமும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தகவல்களை வெளியிட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் வடக்கு கிழக்கு திசையில் நிலவுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த 48 மணித்தியாலங்களில் வலுவிழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் மற்றும் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு செல்கின்ற அனைத்து மீனவர்களும் லைஃப் ஜாக்கெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புத்தளம், சிலாபம் முதல் காலி, மாத்தறை மற்றும் கம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு 50 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும். அலைகளின் உயரம் 2.0 முதல் 2.5 மீட்டர்கள் வரையில் உயரக்கூடும் என்பதால் சிறிய படகுகள் மூலம் மீன்பிடியில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கடற்தொழில் திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்தார். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறைந்த அழுத்த தொகுதி இலங்கையை விட்டு விலகிச் சென்றாலும் அதன் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு மழை மற்றும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள யோசப் விஜய்க்கு ஜனாதிபதி அன்றகுமார திஸ்நாயக்க விசேட
வாழ்த்து தெரிவித்தமை குறித்து ஐக்கிய தேசிய கட்சி தனது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ராஜேந்திர நடைமுறைகளை சுட்டிக்காட்டி ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுவாக ஒரு நாட்டின் தலைவர் மற்றொரு நாட்டின் தலைவருக்கு வாழ்த்துச் செய்திகளை அனுப்புவது சர்வதேச ராஜேந்திர வழக்கம். ஆனால் வெளிநாடு ஒன்றின் மாநில முதலமைச்சர் ஒருவருக்கு ஜனாதிபதி ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் வாழ்த்து தெரிவிப்பது வியப்பளிக்கின்றது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஏனைய மாநிலங்களில் அண்மையில் பதவியேற்ற முதலமைச்சர்களை ஒப்பிட்டு ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்ற சுவேந்து அதிகாரி மற்றும் அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா போன்றவர்களுக்கு ஜனாதிபதி ஏன் இத்தகைய வாழ்த்துக்களை அனுப்பவில்லை என்றும் கேள்வி எழுப்பியது. தமிழக முதலமைச்சருக்கு மட்டும் இத்தகைய விசேட முக்கியத்துவம் அளிக்கப்படுவது ஏன் என்றும் அந்த கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசகரவை பிரதி போலீஸ் மா அதிபராக தரம் உயர்த்துமாறு நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தீர்க்கமான உத்தரவு தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு உத்தியோகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவி உயர்வானது 2026 ஆகஸ்ட் 25 முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட காலப்பகுதி முதல் இதுவரையான காலத்திற்கான அனைத்து நிலுவை ஊதியங்கள் மற்றும் கொடுப்பனவுகளையும் அவருக்கு வழங்குமாறு தீர்ப்பாயம் மேலதிக உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை போலீஸ் வரலாற்றில் மிகவும் திறமையான மற்றும் புகழ்பெற்ற அதிகாரிகளில் ஒருவராக கருதப்படுகின்ற சாணி அபேசகர நாட்டின் பல முக்கியமான மற்றும் சிக்கலான குற்றப்புலனாய்வுகளை வெற்றிகரமாக வழிநடத்தியவர். கடந்த 2020 ஆண்டு ஜூலை மாதம் கைது செய்யப்பட்ட அவர் சுமார் 11 மாதங்களுக்கு மேலாக விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார். பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2024 ஆண்டு நடைமுறைக்கு வந்த 2018 சுற்றுநிரூப விதிகளின் அடிப்படையில் மீண்டும் போலீஸ் சேவையில் இணைந்து கொண்ட அவர் அதனைத் தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக பொறுப்பேற்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மீனவர் விவகாரத்தில் பழைய பாணியிலேயே கடிதங்களை எழுதிக் கொண்டிருக்காமல் இருநாட்டு மீனவர்களையும் அழைத்து நேரடி பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று அகில இலங்கை மீனவ மற்றும் தொழிலாளர்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் NV சுப்பிரமணியம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீனவர் பிரச்சினை ஏற்படும் போதெல்லாம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். தற்போதைய முதலமைச்சர் விஜயும் அதே பாதையை பின்பற்றுவதாக தெரிகின்றது. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போது கடிதம் எழுதுவது எமக்கு வேதனையை தருகின்றது. தமிழக மீனவர்களின் அத்துமீறிய சட்டவிரோத மீன்பிடி முறைகளாலேயே நாம் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கடந்த காலங்களில் 4 முறை பேச்சுவார்த்தைகள் நடந்தும் தீர்வு எட்டப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்துவிட்டு புதிய தமிழக அரசு இருநாட்டு மீனவ பிரதிநிதிகளையும் அழைத்து புதியதொரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சட்டவிரோத மீன்பிடியை தவிர்த்து இருநாட்டு மீனவர்களும் பரஸ்பரம் உறவோடு வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் இந்த பிரச்சினையின் சாதக பாதகங்களை ஆராய்ந்து வெறும் கடிதங்களுடன் நின்றுவிடாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பார் என்று இலங்கை மீனவ சமூகம் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த தோட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் நிரந்தர வீடுகள் கட்டி முடிக்கப்படும் வரையில் தற்காலிக வீடுகளை உடனடியாக அமைத்துக் கொடுக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற போது அவர் இந்த உத்தரவை பிறப்பித்தார். சமீபத்தில் ஏற்பட்ட டித்வா புயலினால் நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட பாரிய சேதங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. தற்போது பெய்து வருகின்ற மழையினால் கூடாரங்களில் வசிக்கும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மீள்குடியேற்ற பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அவர் மீள்குடியேற்றத்துக்கான காணி அடையாளம் காணுகின்ற பணிகளை பிரதேச செயலக மட்டத்தில் துரிதப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மக்கள் கூடாரங்களில் அவதிப்படுவதை தவிர்க்க நிரந்தர வீடுகள் அமையும் அதே இடத்தில் தற்காலிக குடியிருப்புகளை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் ஒதுக்கியுள்ள நிதியை சரியான முறையில் பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதன் பலன்களை விரைவாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது தேவைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் போலீஸ் நிலையங்கள் காணப்படுவதால் தேவையற்ற நிலையில் இயங்கி வருகின்ற சில நிலையங்களை மூடுவது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார்.
குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். போலீஸ் நிலையங்களின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்துள்ளதால் ஏற்படுகின்ற நிர்வாக சிக்கல்கள் மற்றும் தேவையற்ற செலவுகள் குறித்து அமைச்சர் இங்கு விரிவாக விளக்கமளித்தார். தேவையற்ற நிலையில் இயங்குகின்ற போலீஸ் நிலையங்களை மூடுவதன் மூலம் அங்கிருக்கும் வளங்களை மிகவும் தேவையான இடங்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியும். இது போலீஸ் சேவையை மேலும் விலைத்திறனானதாக மாற்றும். தற்போதைய சூழலில் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான நோக்கமாக உள்ளது. இடங்களை தேடுவதை காட்டிலும் தற்போதுள்ள கட்டமைப்பை மறுசீரமைப்பதே பொருத்தமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். போலீஸ் சேவையை மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் முன்னெடுப்பதற்கான மீளாய்வு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு சேவைகளை எந்தவிதமான பாதிப்புமின்றி செலவு குறைந்த முறையில் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பெருமளவான போதைப் பொருள் கடத்தல்காரராக கருதப்படுகின்ற துபாய் அசித என்பவருக்கு சொந்தமானது என்று கூறப்படுகின்ற 105 பவுன் தங்கம் மற்றும் பெறுமதியான சொத்துக்களை முடக்குவதற்கு பாணந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்தில் முன்வைத்த ஆதாரங்களை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி தங்கம் சுமார் 105 பவுன் எடையுள்ள தங்கமும் சுமார் 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான வேன் ஒன்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் இவ்வாறு முடக்குவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தங்கம் மற்றும் பணம் ஆகியவற்றை துபாய் அசித தனது பெயரில் வைத்துக் கொள்ளாமல் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக தனது உறவினர்களின் பெயர்களில் கொள்வனவு செய்திருந்தமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். எதிர்வரும் வெசாக் பண்டிகை கால பகுதியில் அலங்காரங்கள் மற்றும் தன்சில் வளங்களின் போது பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை பொதுமக்களிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. மனித ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்வது, காட்சிப்படுத்துவது அல்லது பயன்படுத்துவது அரசாங்கத்தினால் சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பொருட்களுக்கு கடும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியில் பிளாஸ்டிக் உறிஞ்சி குழாய்கள், கோப்பைகள், தட்டுகள், கரண்டிகள், முட்கரண்டிகள் மற்றும் கத்திகள், ரெஜிஃபோம் உணவுப் பெட்டிகள் மற்றும் லஞ்ச் ஷீட், பிளாஸ்டிக் மாலைகள் மற்றும் அனைத்து வகையான பொலித்தீன் அல்லது பொலிப்ரோப்ளின் அலங்கார பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2017 மற்றும் 2023 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல்களின்படி மதம் அல்லது கலாச்சார நிகழ்வுகளின் போது இத்தகைய பொருட்களை பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை எச்சரித்துள்ளது. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். கிளிநொச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக வீடுகளை உடைத்து நகை மற்றும் பொருட்களை திருடி வந்த இளம் தம்பதியினரை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக குணசேகரவின் வழிகாட்டலில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அங்கமன்னவின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் பஸ்நாயக்க தலைமையிலான குழுவினர் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏக்கநாயக்காவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விநாயகபுரம் பகுதியில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இதன்போதே 24 வயதுடைய கணவனும் 20 வயதுடைய அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டனர். விசாரணைகளின்படி இந்த தம்பதியினர் கிளிநொச்சியின் முக்கிய பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்த பகல் வேளைகளில் வீடுகளுக்குள் புகுந்து கைவரிசை காட்டியுள்ளார்கள். குறிப்பாக உதயநகர், அம்பாள்குளம், விநாயகபுரம், சாந்தபுரம், கனகாம்பிகைக்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மொத்தம் 9 வீடுகளில் இவர்கள் திருடியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. சந்தேக நபர்களிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்களை போலீசார் மீட்டுள்ளனர். இதில் 10 பவுனுக்கும் அதிகமான தங்க நகைகள் மற்றும் ஏனைய வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் வாரத்தின் 2ஆம் நாளான நேற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்த மக்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள், முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க நிகழ்வுகளும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றன. அதன் அடிப்படையில் திருகோணமலை நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் மூதூர் அம்மன் நகர் பகுதியில் நேற்று அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்கால் போரில் உயிரிழந்த உறவுகளுக்காக தீபச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி 1 நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வின் நிறைவில் அங்கிருந்த பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாணம் நெல்லியடி நகர பகுதியில் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வின் தொடக்கத்தில் போரில் கொல்லப்பட்ட மக்களுக்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுகிதன், பிரதேச சபை உறுப்பினர்கள், அரசியல் பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர்.
நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் சாட்சியமாக விளங்கும் உப்பு கஞ்சியும் அங்கிருந்த மக்களுக்கு வழங்கப்பட்டது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நந்தகுமார் ராஜ்குமார் அவர்கள் 11/5/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் மட்டுவில் வடக்கை பிறப்பிடமாகவும் முல்லைத்தீவு மற்றும் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு தம்பிப்பிள்ளை பொன்னிச்சாமி அவர்கள் 11/5/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு செட்டிக்குறிச்சியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகலிங்கம் கணேசலிங்கம் அவர்கள் 13/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரைநகரை பிறப்பிடமாகவும் ஐக்கிய ராஜ்யம் லேஹேஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சரோஜினி தேவி ரத்னகுமார் அவர்கள் 5/5/2026 அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.